வணக்கம் நண்பர்களே. மாச ஆரம்பத்துல அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுற சம்பளம் மாச கடைசியில எங்க போகுதுன்னே தெரியாம காத்துல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போகுதா? அட ஆமாம்பா, மாசம் மாசம் இதே கதை தான் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நாம பெருசா கண்டுக்காத சின்ன சின்ன செலவுகள், அதாவது இந்த டெலிவரி சார்ஜ், அந்த சப்ஸ்கிரிப்ஷன்னு எப்படி நம்ம பேங்க் பேலன்ஸ சத்தமே இல்லாம அரிக்குதுன்னு இன்னைக்கு நாம அலசி ஆராயப் போறோம். வாங்க, நம்ம பணத்தோட மர்மமான காணாமல் போற பயணத்தை கண்டுபிடிப்போம். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? பர்ஸ்ல ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓட்டை விழுந்து அது வழியா பணம் கொஞ்சம் கொஞ்சமா கசஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மாசம் பிறக்கும்போது பர்ஸ் நல்லா கனமா இருக்கும். ஆனா போக போக ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனா பர்ஸ் காலியாயிடும். அந்த மாயமாகும் பணத்தோட மர்மம் என்ன? வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு ஃபினான்ஷியல் டிடெக்டிவ் ஆகி அந்த ஓட்டை எங்க இருக்கு, அதை எப்படி அடைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். பிரைம் வெல்த் ஃபின்சர்வோட இணை நிறுவனர் திரு சக்ரிவர்தன் குப்பால சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது 100க்கு 100 உண்மை. வேலைப்பழுவுல டக்குன்னு ஆர்டர் பண்ண அந்த ₹249 லஞ்ச், இல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 2 மணிக்கு தானா ரினியூ ஆன அந்த ₹199 சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் நம்ம மனசுல ஒரு செலவாவே பதியாது. ஆனா கரையான் எப்படி சத்தமே இல்லாம ஒரு மரத்தை அரிச்சு காலி பண்ணுமோ, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செலவுகள் தான் நம்ம சேமிப்பை மொத்தமா காலி பண்ற உண்மையான குற்றவாளிகள். சரி, இப்ப நாம ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டரா மாறப் போறோம். நம்மளோட மாச பட்ஜெட்டை எடுத்து வச்சு பணத்தை அமைதியா திருடுற அந்த கண்ணுக்கு தெரியாத குற்றவாளிகள் யார் யாரு, அவங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்கன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்க போறோம். எல்லாரும் தயாரா இருங்க. இந்த வில்லனுக்கு ஒரு டெக்னிக்கலான பேர் இருக்கு. காஸ்ட் க்ரீப். அதாவது செலவுகள் சத்தமே இல்லாம பாம்பு மாதிரி ஊர்ந்து வர்றது. இன்னைக்கு ₹2 ஏறும், நாளைக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் சேர்ப்பாங்க. இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியாது. ஆனா அதோட விஷம் மெதுவா நம்ம சேமிப்பை கொன்னு நம்ம மாசம் மாசம் போடுற பட்ஜெட்டை மொத்தமா காலி பண்ணிடும். இதுதான் முதல் எதிரி. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கசிவுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல ஃபுட் டெலிவரி. பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி சார்ஜ், பேக்கேஜிங்னு சொல்லி நம்ம பில்லை எகர வச்சிருவாங்க. ரெண்டாவது குவிக் காமர்ஸ். லேசா மழை துர்னா போதும், உடனே சர்ச் பிரைசிங்னு சொல்லி விலையை டபுள் ஆக்கிடுவாங்க. மூணாவது ஆன்லைன் மெனு. நீங்க நேரா ஹோட்டலுக்கு போனா ஒருவேளை ஆப்ல பார்த்தா அதோட 10-15% விலை அதிகமா இருக்கும். நாலாவது நம்மள கேட்காமலே மாசம் ரினியூ ஆகிற சப்ஸ்கிரிப்ஷன்கள். அஞ்சாவது மினிமம் ஆர்டர் வேல்யூ. போன மாசம் ₹149 ஆர்டர் பண்ணா ஃப்ரீ டெலிவரி, இந்த மாசம் ₹199 ஏத்திருப்பாங்க. நம்ம வடிவேலண்ணன் சொல்ற மாதிரி வரும் ஆனா வராதுங்கிற நிலைமை தான். சம்பள அக்கவுண்ட்டுக்கு வரும் ஆனா நம்ம கைக்கு வராது. இதுதான் அந்த சைலண்ட் கில்லர்ஸ். இதோட விளைவு எவ்வளோ பயங்கரமானதுன்னு தெரியுமா? ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அதே வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு பல குடும்பங்கள் மாசம் 2000 இருந்து ₹5000 வரைக்கும் அதிகமா செலவு பண்றாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம புதுசா கார் வாங்கல, பெரிய வீடு கட்டல, ஆனா செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஒரு நடுத்தர குடும்பத்தோட மாச பட்ஜெட்ல எவ்வளோ பெரிய ஓட்டையை உருவாக்கும் நினைச்சு பாருங்க. சரி, இப்போ வெறும் வாயால சொன்னா மட்டும் பத்தாது. நாம நம்பர்ஸோட விளையாட போறோம். இந்த சின்ன சின்ன கட்டணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்குதுன்னு ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போறோம். வாங்க, கணக்க பார்த்து கண்ணை திறப்போம். இந்த டைம்லைனை நல்லா கவனிங்க. இது ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி ஆப்ஸோட பிளாட்ஃபார்ம் கட்டணம் எப்படி ஏறி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2023ல வெறும் ₹2 ஆரம்பிச்சது. அப்போ நாம பரவாயில்லையே ₹2 தான் விட்டோம். அப்புறம் மெதுவா ₹3 ஆச்சு. ஆனா பாருங்க, 2024ல ஒரே அடியா ₹10க்கு தாவுது. 2025ல ₹12லிருந்து ₹15 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. கடைசியா 2026ல ஜிஎஸ்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட ₹18. ₹2 தானே நாம அசால்ட்டா விட்டது, இப்ப எங்க வந்து நிக்குது பாருங்க. இப்போதான் உண்மையான ஷாக் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 12 தடவை ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது வாரத்துக்கு 2-3 தடவை. அதுக்கு பிளாட்ஃபார்ம் கட்டணம் மட்டுமே கிட்டத்தட்ட ₹180 வந்துரும். டெலிவரி கட்டணம் ஒரு ₹720ன்னு வச்சுக்கிட்டா, ஆக மொத்தம் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இல்ல, இந்த ஆப்ஸை பயன்படுத்தினதுக்கு மட்டும் நீங்க மாசம் கிட்டத்தட்ட ₹900 எக்ஸ்ட்ராவா கட்டுறீங்க. ஒரு மாசத்துக்கு ₹900னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ₹10,800. அந்த காசுல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனே வாங்கியிருக்கலாம். இந்த தராச பாருங்க. ஒரு பக்கம் நம்ம பக்கத்துல இருக்கிற லோக்கல் மார்க்கெட் ஷாப்பிங். பொருளுக்கு என்ன விலையோ அதை மட்டும் கொடுத்தா போதும், வேற எந்த மறைமுக கட்டணமும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, குயிக் காமர்ஸ் டெலிவரி. முதல்ல பொருளோட விலையே 10லிருந்து 15% அதிகம். அதுக்கு மேல பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி ஃபீ, சர்ச் ஃபீ, பேக்கேஜிங் ஃபீன்னு ஒரு பெரிய கட்டண படைய நம்மள தாக்குது. இந்த 10 நிமிஷ வசதிக்காக நாம எவ்வளோ பெரிய விலையை கொடுக்கறோன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, பிரச்சனையை நல்லா அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? நம்ம பணத்தோட ரிமோட் கண்ட்ரோலை எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வரதுன்னு சில சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான வழிகளை இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க, நம்ம பணத்தை நாமளே காப்பாத்திக்கலாம். நொய்டாவை சேர்ந்த சவுகான் குடும்பத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவங்க ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. ஆன்லைன் டெலிவரியை குறைச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்க சந்தைக்கு போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்களை கேன்சல் பண்ணாங்க.
இதனால அவங்களோட மாச செலவு கணிசமா குறைஞ்சிருக்கு. இது நம்மளாலே முடியும்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஒரு குடும்பமா சேர்ந்து முயற்சி செஞ்சா பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். சரி, நாம செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். ரொம்ப சிம்பிள். உங்க போன்ல ஜிபே, ஃபோன்பே இல்ல உங்க பேங்க் ஆப் எது இருந்தாலும் சரி, அதை ஓபன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் போங்க. அங்க அலர்ட்ஸ் இல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புன்னு செட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இனிமே நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ணும்போது உங்க போனே உங்களை பாஸ் கொஞ்சம் ஓவரா போறீங்கன்னு வார்ன் பண்ணும். இது உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் மாதிரி. அடுத்தது நம்ம ஃபோன்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போமா? ஒரு பேப்பர் எடுத்து நீங்க பணம் கட்டுற எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் லிஸ்ட் போடுங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டையும் இந்த 3 கேள்வியை கேளுங்க. 1, உன்னை நான் போன 30 நாள்ல ஒரு தடவையாவது யூஸ் பண்ணனா? 2, உன்னை விட சீப்பான இல்ல ஃப்ரீயான ஆப்ஷன் வேற ஏதாவது இருக்கா? 3, ஃபேமிலி பிளானுக்கு மாறினா காசு மிச்சமாகுமா? இதுக்கு உங்க மனசாட்சி இல்லை அல்லது ஆமாம்னு பதில் சொன்னா 1 நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. உடனே இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் மிச்சமாகறத நீங்களே பாப்பீங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் ட்ரிக். ஆன்லைன்ல அந்த ஆர்டர் நவ் பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் கண்ணை மூடுங்க. உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க, இதே பொருளை வாங்க நான் வண்டி எடுத்து வெயில்ல கடைக்கு போய் நின்னு வாங்கிட்டு வருவேன் நானு. உங்க மனசாட்சி இல்லைன்னு சொன்னா அது தேவையே இல்ல, வெறும் ஆசைதான். அந்த 5 செகண்ட் இடைவெளி உங்க ஆயிரக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நாம அடைக்க போற இந்த சின்ன சின்ன ஓட்டைகளால நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு பார்க்க போறோம். இது வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய முதலீடு. நாம இதுவரைக்கும் பார்த்த வழிகள் எல்லாம் சரியா பின்பற்றினா ஒரு குடும்பத்தால மாசம் குறைஞ்சது 5000 ரூபாயை ரொம்ப சுலபமா சேமிக்க முடியும். இது ஏதோ கற்பனை கணக்கு இல்ல, நிஜமாவே சாத்தியமான ஒரு இலக்கு. சரி, இந்த 5000 ரூபாயை வச்சு என்ன மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வெறும் மேஜிக் இல்ல, இதுதான் கூட்டு வட்டியின் சக்தி. அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க மாசம் மாசம் சேமிக்கிற அந்த 5000 ரூபாயை சும்மா பேங்க்ல வைக்காம ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா முதலீடு செஞ்சீங்கன்னா சராசரியா 12% வருமானம் கிடைச்சா கூட 10 வருஷத்துல உங்க கையில எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 11,60,000 ரூபாய். ஆமாங்க, 11.6 லட்சம். நீங்க வேணான்னு விட்ட அந்த சின்ன சின்ன டெலிவரி செலவுகள் தான் 10 வருஷம் கழிச்சு உங்க குழந்தையோட படிப்புக்கோ இல்ல ஒரு கார் வாங்குறதுக்கோ பெரிய உதவியா இருக்கும். மேவனார்க்கை சேர்ந்த திரு சாந்தனு அவஸ்தி சொல்றது போல சின்ன சின்ன செலவுகளை சேமிப்பு பக்கம் திருப்பினா கூட காலப்போக்கில் அது ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்கும். அந்த 5 நிமிஷம் டெலிவரி சந்தோஷத்தை தியாகம் பண்ணா 10 வருஷம் கழிச்சு கிடைக்க போற நிதி சுதந்திரம் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சிம்பிளான செக்லிஸ்டா பார்க்கலாம். இதை நீங்க ஒரு கைட் மாதிரி வச்சுக்கிட்டு உங்க நிதி பழக்கத்தை மேம்படுத்திக்கலாம். வாங்க அந்த மந்திர பட்டியலை பார்ப்போம். இந்த டேபிள மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கான ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. சுருக்கமா சொல்றேன், மாசம் மாசம் உங்க யூபிஐ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பணம் எங்க போகுதுன்னு தெரியும். ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இது தேவையா இல்ல ஆசையான்னு கேளுங்க. யூஸ் பண்ணாத ஆப்ஸை உடனே டெலீட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு போய் வாங்குங்க. பேங்க் ஆப்ல அலர்ட் செட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வாரம் எங்க தேவையில்லாம செலவு பண்ணணும்னு உங்களே கேட்டுக்கோங்க. இந்த 6 பழக்கங்கள் உங்க நிதி வாழ்க்கையை மாட்டும், நான் கேரண்டி. இந்த வீடியோ முடியும் போது நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நீங்க உங்க பர்ஸ்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்க ஆரம்பிச்சா அடுத்த 10 வருஷம் கழிச்சு உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன ஒரு நிதி பாரம்பரியத்தை, அதாவது ஃபினான்ஷியல் லெகசியை உருவாக்கி வச்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. பதில் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்து தகவல்களும் புள்ளி விவரங்களும் மின்ட் செய்தித்தாளில் வெளியான ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் பில்ஸ் என்ற அருமையான ஆழமான கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்னும் விரிவான வணிக தகவல்களை தெரிந்து கொள்ள மின்ட் செய்தித்தாளை வாங்கி படிக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பிக்விக் கன்சல்டன்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். அடுத்து எந்த தலைப்பை பற்றி நாங்க பேசணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த வீடியோ லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சாலே போதும். அதுவே எங்களுக்கு பெரிய ஊக்கம். பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.